திருவழிபாடு ஆண்டின் தவக்காலம் புனித வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவராக கிறிஸ்து சோதனைகளுக்கு உட்பட்டு நமக்காக துன்புற்றார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவராகிய கிறிஸ்து சோதனைகளுக்கு உட்பட்டு நமக்காக துன்புற்றார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களா அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார், உலகத்தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலைநிலத்தின் மாசாவையும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையை என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளோ என் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அழிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவராகிய கிறிஸ்து சோதனைகளுக்கு உட்பட்டு நமக்காக துன்புற்றார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவராகிய கிறிஸ்து சோதனைகளுக்கு உட்பட்டு நமக்காக துன்புற்றார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். கூரிய ஈட்டியும் ஆணியும் அவர் உடலை ஏர்போல் உழுதன, குருதியும் நீரும் ஆராய் ஓடின, உலகம் என்னும் வறண்ட நிலத்தை வளம் பெற செய்யவே. மரத்தில் சிறந்த சிலுவை மரமே, தரத்தில் உயர்ந்த கனியை தந்தாய். இனிய மரமே, இனிய சுமையை இனிய ஆணியால் சுமந்து நின்றாய். வளர்ந்த மரமே, வன்மையை தளர்த்தி அலர்ந்த மலரின் மென்மை பெறுவாய். உயர்ந்த வானின் அரசனின் உடலை வருந்தா வகையில் தாங்கிடுவாயே. இம்மைக்கரையின் விலையை சுமந்தாய். செம்மறி சிந்திய செந்நீர் தோய்ந்த ஓடம் நீயே. உடைந்த களத்தில் கலங்குவோர் கரை சேர வழி நீயே. தந்தையும் மகனும் தூய ஆவியரும் நந்தா புகழை நாளும் பெருக. மைந்தன் தந்த மீட்பால் பிழைத்தோம், சிந்தை கடந்த சிறப்பை பெற்றோம். ஆமேன். ஆண்டவரே, என் வழக்குக்காக வாதிடும், வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, என் வழக்குக்காக வாதிடும், வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும், இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும், வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். ஏனெனில் கடவுளே, நீரே என் ஆற்றல், ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் அலைய வேண்டும்? உம் ஒளியை வீசியருளும், உண்மையை காட்டியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்போது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் அகமகிழ்வும் அக்களிப்புமாகிய இறைவனிடம் நான் செல்வேன். கடவுளே, என் இறைவா, என் இறைவா, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை நான் புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, என் வழக்குக்காக வாதிடும், வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, என் வழக்குக்காக வாதிடும், வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தை காத்தவர் நீரே. ஆண்டவராகிய என் கடவுளை, என் வாழ்வை மீட்டவரும் நீரே. ஆண்டவரே, என் உள்ளத்தை காத்தவர் நீரே. ஆண்டவராகிய என் கடவுளே, என் வாழ்வை மீட்டவரும் நீரே. என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களை கழிக்க நேருமே என்றேன்.
வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போல் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளர் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரையிலிருந்து அவர் என்னை அரித்தெறிகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் எனக்கு முடிவு கட்டுவீர். துணை வேண்டி காலை வரை கதறினேன். சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கூக்குரலிடுகிறேன். மாடாப்புறா போல் விம்முகிறேன். மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன. என் தலைவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன். எனக்கு துணையாயிரும். இதோ என் கசப்புமிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். மனங்கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். என் பாவங்களை அனைத்தையும் முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீர். பாதாளம் உம்மை போற்றி பாடாது. சாவு உம்மை புகழ்ந்து ஏத்தாது. பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பியிருப்பதில்லை. நான் இன்று உம்மை புகழுவது போல் வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பிறழாமை குறித்து போதிப்பர். ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் என் புகழ்பாக்களை வாழ்நாள் எல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் என் உள்ளத்தை காத்தவர் நீரே. ஆண்டவராகிய என் கடவுளை, என் வாழ்வை மீட்டவரும் நீரே. ஆண்டவரே, என் உள்ளத்தை காத்தவர் நீரே. ஆண்டவராகிய என் கடவுளே, என் வாழ்வை மீட்டவரும் நீரே. நீதியுள்ள என் ஊழியர் பலருக்கு நீதி வழங்குவார். அவர் அவர்களுடைய குற்றங்களை தம்மேல் ஏற்றுக்கொள்வார். நீதியுள்ள என் ஊழியர் பலருக்கு நீதி வழங்குவார். அவர் அவர்களுடைய குற்றங்களை தம்மேல் ஏற்றுக்கொள்வார். இறைவா, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையது. மன்றாட்டுகளை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். எங்கள் பாவங்களின் பழுவை எங்களால் தாங்க முடிவதில்லை. எங்கள் குற்றங்களை நீர் போக்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவார்கள். உமது இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். அஞ்சத்தகு செயல்களை நீர் புரிகின்றீர். எங்கள் மீட்பின் கடவுளே, உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர். உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும் தொலையில் உள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே. வல்லமையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர். கடல்களின் இரைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றீர். உலகின் கடையொல்லை வரை வாழ்வோர் உம் அருஞ்செயல்களைக் கண்டு அஞ்சுவர். கிழக்கிலும் மேற்கிலும் உள்ளோரை கலிகூற செய்கின்றீர். மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. மக்களுக்கு அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் பயிரை ஆசீர்வதித்தீர். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகளில் எல்லாம் வளம் கொழிக்கின்றது. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை ஆடையாய் அணிந்துள்ளன. புல்வெளிகளில் மந்தைகள் நிரம்பி வழிகின்றன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் மூடப்பட்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீதி உள்ள என் ஊழியர் பலருக்கு நீதி வழங்குவார். அவர் அவர்களுடைய குற்றங்களை தம்மேல் ஏற்றுக்கொள்வார். நீதியுள்ள என் ஊழியர் பலருக்கு நீதி வழங்குவார். அவர் அவர்களுடைய குற்றங்களை தம்மேல் ஏற்றுக்கொள்வார். செக்கரியாஸ் நூலிலிருந்து வாசகம். நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமில் குடியிருப்போர் மேலும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன். அப்போது அவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்தியவனையே உற்று நோக்குவார்கள். அவனை உற்று நோக்கி ஒரே பிள்ளையை பறிகொடுத்து ஓலமிட்டு அழுபவரைப் போலும், இறந்து போன தம் தலைப்பிள்ளைக்காக கதறி அழுபவர் போலும் மனம் கசந்து அழுவார்கள். அந்நாளில் எருசலேமில் எழும் ஓலம் மெகிதோவின் சமவெளியில் அதத்ரிமோனின் புலம்பலைப் போல் பெரிதாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். ஒவ்வொரு இனம், மொழி, மக்கள், நாடு இவற்றினின்று எங்களை மீட்டருளினீர். ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். முதல் வாசகம். எரேமியா நூலிலிருந்து வாசகம். நான் கனிகளை ஒன்று சேர்க்க விரும்பினேன், ஆனால் திராட்சை கொடியில் பழங்கள் இல்லை, அத்தி மரங்களில் கனிகள் இல்லை, இலைகள் கூட உதிர்ந்து போயின. நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களிடமிருந்து நழுவி போயிற்று. நாம் இங்கு ஏன் அமர்ந்திருக்கிறோம்? ஒன்றிணைவோம், அரண் சூழ் நகர்களுக்கு போவோம், அங்கு சென்று மடிவோம். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை மடியும்படி விட்டுவிட்டார். நஞ்சு கலந்த நீரை நாம் குடிக்க செய்தார். ஏனெனில் நாம் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம். நாங்கள் அமைதியாக காத்திருந்தோம், ஆனால் பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. தானிலிருந்து அவனுடைய குதிரைகளில் சீறல் கேட்கின்றது. வலிமை வாய்ந்த குதிரைகளின் கனைப்பு நாட்டையெல்லாம் நடுங்க செய்கின்றது. அவர்கள் வந்து நாட்டையும் அதிலுள்ள அனைத்தையும், நகரையும் அதில் குடியிருப்போரையும் விழுங்கி விடுவார்கள். நான் உங்கள் நடுவில் பாம்புகளை அனுப்புவேன், எதற்கும் மயங்கா நஞ்சு பாம்புகளை அனுப்புவேன். அவை உங்களை கடிக்கும் என்கிறார் ஆண்டவர். துயரம் என்னை மேற்கொண்டது, என் உள்ளம் நலிந்து போய்விட்டது. இதோ என் மகளாகிய மக்களின் அழுகுரல் தூரத்து நாட்டிலிருந்து கேட்கிறதே. சீயோனின் ஆண்டவர் இல்லையா? அவளின் அரசர் அங்கே இல்லையா? செதுக்கிய உருவங்களாலும் வேற்று தெய்வ சிலைகளாலும் எனக்கு ஏன் சினமூட்டினார்கள்? அறுவடை காலம் முடிந்துவிட்டது, வேநீர் காலம் கடந்து விட்டது. நமக்கோ இன்றும் விடுதலை கிடைக்கவில்லை. என் மகளாகிய மக்களுக்கு ஏற்பட்ட முறிவு எனக்கு ஏற்பட்டதாகும். நான் துயருறுகிறேன், திகில் என்னை பற்றி கொண்டுள்ளது. அம்முறிவில் தடவ கிளையாதில் பொன் மெழுகு இல்லையா? அங்கே மருத்துவர் இல்லையா? அப்படியானால் என் மகளாகிய மக்கள் ஏன் இன்னும் குணமாக்கவில்லை? என் தலை தண்ணீரால் நிறைந்ததாயும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமாய் இருக்கக்கூடாதா? அப்படியானால் என் மகளாம் மக்களும் கொலையுண்டோருக்காக இரவும் பகலும் நான் அழுதிருப்பேனே. பாலை நிலத்தில் பயணியர் விடுதி ஒன்று எனக்கு இருக்கக்கூடாதா? நான் மக்களை புறக்கணித்து அவர்களிடமிருந்து சென்று விடலாமே. ஏனெனில் அவர்கள் யாவரும் விபசாரிகள், நம்பிக்கை துரோகிகளின் கூட்டம். பொய் பேச தங்கள் நாவை வில்லை போல் அவர்கள் வளைக்கின்றனர். உண்மையாக நாட்டில் யாரும் நிமிர்ந்து நிற்பதில்லை. அவர்கள் தீமையிலிருந்து தீமைக்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னையோ அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். ஒவ்வொருவரும் அடுத்திருப்பவரை பொறுத்தவரை எச்சரிக்கையாய் இருக்கட்டும். எந்த உறவினரையும் நம்ப வேண்டாம், ஏனெனில் எல்லா உறவினரும் ஏமாற்றுபவர் என்பது உறுதி. அடுத்திருப்பவர் அனைவரும் புரணி பேசுகின்றனர். எல்லோரும் அடுத்திருப்பவரை ஏமாற்றுகின்றனர். யாருமே உண்மை பேசுவதில்லை. பொய் பேச தங்கள் நாவை பழக்கியுள்ளார்கள். குற்றம் புரிந்தே சோர்ந்து போனார்கள். நீயோ வஞ்சனை செய்யா நடுவில் வாழ்கின்றாய். தங்கள் வஞ்சனையில் காரணமாக என்னை அவர்கள் அறிந்து கொள்ள மறுக்கின்றார்கள் என்கிறார் ஆண்டவர். எனவே படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நான் அவர்களை புடமிடுவேன், பரிசோதிப்பேன். என் மகளாகிய மக்களுக்கு நான் வேறு என்னதான் செய்ய முடியும்? அவர்கள் நாக்கு கொள்ளும் அம்பு, அது பேசுவது வஞ்சனை. எல்லோரும் தம் வாயால் அடுத்திருப்பவர்களோடு சமாதானமாய் பேசுகின்றனர், உள்ளத்திலோ அவர்களுக்கு குழி பறிக்கின்றனர். இவற்றின் பொருட்டு நான் அவர்களை தண்டியாமல் விடுவேனோ? இப்படிப்பட்ட ஒரு மக்களினத்தாரை நான் பழிவாங்காமல் இருப்பேனோ? என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். இறுதி வரை அவர் அனைத்தையும் தாங்கி நிலைத்து நின்றார். இவ்வாறு கிறிஸ்துவில் முழுமையான நிறைவான பொறுமை நிறைவை அடையும். ஆயரான புனித சிப்ரியான் பொறுமையின் ஆதாயங்களை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரையிலிருந்து வாசகம். அன்பிற்குரிய சகோதரரே, நம் இறைவனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து இதை வார்த்தைகளில் மட்டும் போதிக்கவில்லை, செயல்களிலும் அவர் நிறைவேற்றினார். இந்த நோக்கத்திற்காக அவர் கீழிறங்கி வந்தார் என்று
அவர் சொன்னால், அதாவது அவர் தமது தந்தையின் சித்தத்தை செய்யவே வந்தார். அவர் தமது இறை மாட்சிமையின் குறியீடுகளை வெளிப்படுத்திய அவரது புண்ணியங்கள் என்னும் இதர அற்புதங்களில் அவர் தமது இடைவிடாத பொறுமையின் தொடர்ச்சியால் தம் தந்தையின் பொறுமையினை கடைபிடித்து வந்தார். இறுதியாக அவரது எல்லா செயல்களும் அவரது வருகையினின்றே கூட பொறுமையினால் உடன் குணாதிசயம் பெறுகின்றது. அனைத்திற்கும் முதலாவதாக வானக உச்சத்திலிருந்து மன்னக காரியங்களுக்கு கீழிறங்கி வந்தது. இறைமகன் மனிதனின் உடலை அணிந்து கொள்வதற்கு அவர் அவதூறு செய்யவில்லை. அவர் தாமே பாவியாய் இல்லாதிருப்பினும் மற்றவர்களின் பாவங்களை சுமந்தார். அவரது அழியாத்தன்மை இதற்கிடையில் அப்புறப்படுத்தப்படுகிறது. அழியக்கூடியவராக மாறுவதற்காக அவர் தாமே துன்புற்றார். இவ்வாறு மாசற்றவர் மாசுற்றவரின் மீட்பிற்காக சாகடிக்கப்பட வேண்டியதாயிற்று. ஆண்டவர் ஊழியனால் ஞானஸ்நானம் அளிக்கப்படுகிறார். பாவப் பரிகாரத்தை வழங்கப் போகிறவர் தாமே தமது உடலை மறுபிறப்பின் மேல் தட்டில் தழுவுவதற்கு அருவருப்பு கொள்ளவில்லை. 40 நாட்கள் உபவாசம் இருந்த இவரால் மற்றவர்களோ விருந்துண்டனர். அவர் பசியாய் இருக்கிறார், வறட்சியை அனுபவிக்கிறார். இவ்வாறு வார்த்தைக்கும் அருளிற்கும் பசியாய் இருந்தவர்கள் வானக அப்பத்தினால் நிறைவடைவர். தம்மை சோதிக்கும் சாத்தானோடு அவர் மல்யுத்தம் செய்கிறார். எதிரியை மேற்கொண்டதற்காய் திருப்தியடைந்த அவர் வார்த்தைகளை கடந்து போராடவில்லை. ஒரு தலைவன் ஊழியர்களிடம் காட்டும் அதிகாரத்தோடு அவர் தம் சீடர்களை ஆட்சி செய்யவில்லை. மாறாக இரக்கமும் மென்மையும் உடையவராக அவர்களை சகோதர அன்போடு அவர் அன்பு செய்தார். அப்போஸ்தலர்களின் பாதங்களை கூட அவர் கழுவினார். ஏனெனில் ஆண்டவர் தம் ஊழியர்களிடையே இவ்வாறு இருந்தார். தம் உதாரணத்தால் ஒரு உடன் ஊழியன் தன் தலைவர்களோடும் நிகரானவர்களோடும் எவ்வாறு இருப்பதென அவர் கற்பித்தார். ஒரு நீடித்த பொறுமையால் கடைசி வரை யூதாசை பொறுத்து கொண்ட அவர் கீழ்ப்படிந்தவர் மத்தியில் அவர் தம்மை அத்தகையவராய் காண்பித்தார். தம் எதிரியோடு உணவருந்த கூடியவர் வீட்டின் பகைவனை அறிவார். வெளிப்படையாக அவனை குறிப்பிடாதவர் காட்டிக் கொடுப்பவனின் முத்தத்தை மறுக்கவில்லை. மேலும் அவரது பாடுகளின் சிலுவையிலும் சாவின் கொடூரத்தையும் இரத்தம் வழிந்தோடுவதையும் அவர்கள் அடைவதற்கு முன்பாக எத்தகைய அவதூறான வசையுரைகளை அவர் பொறுமையாக கேட்டார். எத்தகைய எள்ளி நகையாடுதலை அவர் துன்புற்றார். இவ்வாறு அவரை அவமானப்படுத்தியவர்களின் காரி உமிழ்தலை அவர் ஏற்றுக்கொண்டார். சிறிது நேரத்திற்கு முன் தான் தம் எச்சிலால் குருடனுக்கு கண்களை படைத்திருந்தார். அழகையும் அவனது தூதர்களுக்கும் அவரது ஊழியர்களால் அவரது பெயரால் கசையடி கொடுத்தவர் தாமே கசையடிகளால் துன்புற்றார். வேத சாட்சிகளை நித்திய பூக்களால் முடிசூடுபவர் முட்களினால் முடிசூட்டப்பட்டார். மேற்கொண்டவர்களுக்கு உண்மையான குருத்துகளை அளிப்பவரின் முகத்தில் குருத்துகளால் அடி விழுந்தது. மற்றவர்களை அழியாமை என்னும் ஆடையால் உடுத்துபவரிடமிருந்து மன்னக ஆடைகள் பறிக்கப்படுகின்றன. வானக உணவை அளித்தவருக்கு கசப்பான காடியினால் உண்பிக்கப்பட்டார். மீட்பின் கிண்ணத்தை நிறுவியவருக்கு காடி எனும் பானம் அளிக்கப்பட்டது. குற்றமற்றவர் நீதிமான் இல்லை, மாசற்றவர் தாமே நீதிமான். தாமே குற்றவாளிகளுள் ஒருவராக எண்ணப்பட்டார். பொய் சாட்சிகளால் உண்மை நசுக்கப்படுகிறது. தீர்ப்பிடப் போகிறவர் தீர்ப்பிடப்படுகிறார். இறைவனின் வார்த்தை மௌனமாக கொலைக்களத்திற்கு இட்டுச் செல்லப்படுகிறது. ஆண்டவரின் சிலுவையில் விண்மீன்கள் குழப்பமடைகின்றன. வானங்கள் கலைந்திடுகின்றன. பூமியில் பூகம்பம் உண்டாகிறது. பகலை இருள் அடைத்து விடுகிறது. கதிரவன் யூதர்களின் குற்றத்தை கட்டாயத்தால் காணாதிருக்கும் பொருட்டு தன் கதிர்களையும் கண்களையும் விலக்கிக் கொள்கிறான். அவர் பேசவில்லை, அசையவும் இல்லை. அவர் தம் பாடுகளில் கூட தம் மாண்பை அறிவித்திடவில்லை. இறுதி வரைக்கும் அனைத்தும் நிலையாகவும் தொடர்ந்தும் தாங்கிக் கொள்ளப்படுகின்றது. இவ்வாறு கிறிஸ்துவில் முழுமையானதும்
நிறைவானதுமான பொறுமை தன் நிறைவை எய்தும். ஆயரான புனித சிப்ரியான் பொறுமையின் ஆதாயங்களை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரையிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்கோரியாத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உம் உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தரலும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தரலும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவன் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தரலும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தரலும். மன்றாட்டுகள். தம் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நம்மை மீட்டருளிய கிறிஸ்துவிடம் உருக்கமாக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். பாடுகளை அனுபவித்து மாட்சியில் நுழையும் பொருட்டு நீர் எருசலேமுக்கு சென்றீர். உமது திருச்சபையை நிலைவாழ்வின் பாஸ்கா விழாவிற்கு வழி நடத்துவீராக.
ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். உம் விலா ஓர் ஈட்டியால் குத்தப்பட்டது. எங்கள் மனித பலவீன காயங்களை குணப்படுத்தும். ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். உமது திரு சிலுவையை வாழ்வளிக்கும் மரமாக்கினீர். திருமுழுக்கு பெற்ற அனைவரோடும் உமது வெற்றியை பகிர்ந்து கொள்ளும். ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். மனம் திரும்பிய கல்வனுக்கு நீர் மீட்பை வழங்கினீர். எங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் ஆண்டவருடைய திருப்பாடுகளின் அருள் அடையாள பலி எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வருவதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.